அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th EL 1, 2, 3ல் வந்து டாப் 100 கொஷின்ஸ் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ டெஸ்ட் பேட்சை கண்டக்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி கொஷின்ஸ் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்பியிருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிட்டு அதில் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போடுற மாதிரி போட்டு பாருங்கள். அடுத்த டெஸ்ட் வந்து அடுத்த நம்ம ஷெடியூல் படி ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? இன்னைக்கு அதில் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து EL 1, 2, 3ல் வந்து பார்த்திங்கன்னா டாப் 100 கொஷின்ஸில் வந்து ஆல்ரெடி 50 கொஷின்ஸ் வரைக்கும் ஆன்சர் போட்டிருந்தேன். இப்போ வந்து 51ல் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 51 கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துருவ பகுதி மட்டும்தான் சிட்டுக்குருவிகள் வாழ முடியும். மற்றபடி மனிதன் வாழும் எல்லா பகுதியிலையும் என்ன பண்ணும், சிட்டுக்குருவிகள் வந்து வாழ முடியும். இமயமலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4000 மீட்டர் உயரத்தில் கூட என்ன பண்ணும், சிட்டுக்குருவிகள் வாழ முடியும். ஓகேங்களா? கிழவனும் கடலும் என்னும் புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது அப்படின்னா 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற வேண்டும். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வகைப்படும். ஓகேங்களா? உயிரெழுத்து, மெய்யெழுத்து. உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். முதல் எழுத்துக்கள் அப்படின்னா மொத்தம் 30 எழுத்துக்கள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா புல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு, பறவை. ஓகேங்களா? புல் என்பதன் பொருள் என்ன, பறவை. இந்த பறவைனா கடல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயுத எழுத்து பற்றிய கூற்றுகளை அறைக. ஆயுத எழுத்து முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அக்கோணம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. ரைட்டு. நுட்பமான ஒழிப்பு முறையுடையது. ரைட்டு. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் மெல்லின உயிர்மெய் எழுத்தையும் இல்லை வல்லின உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா? எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்து இயங்கும். ஆயுத எழுத்தை வந்து தனித்து இயங்காத எழுத்து. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1, 2 வந்து சரி, 3, 4 வந்து தவறு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கூற்று காரணம்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? தனக்கு முன் ஒரு குறிலத்தையும் கரெக்டு. தனக்கு பின் வல்லினம் இல்லை மெல்லின உயிர்மை எழுத்து. ஓகேங்களா? மெல்லினம்னா தானே, அந்த எழுத்துக்களை கொண்டு சொல்லின் இடையில் மட்டும் வரும். ஆயுத எழுத்து வந்து தனித்து இயங்காது. அடுத்து வந்து கலை சொல். தட்வெப்பநிலை அப்படின்னா என்னது? தட்வெப்பநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட். ஓகேங்களா? வெதர் அப்படின்னா வானிலை. கிராவியேஷனல் ஃபீல்டு அப்படின்னா புவியீர்ப்பு புலன். கான்டோனன்ட் அப்படின்னா வந்து கண்டம். ஸோ இந்த கலைச்சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம். அப் டு 10th வரைக்கும் வந்து வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிள். ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா போய் பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் யார்? ஸோ முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தவறானதை கண்டறிக. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். ஓகே. திருக்குறள் 11 மேல்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் திருவள்ளுவருக்கு உண்டு. திருக்குறள் உலக பொதுமுறை என போற்றப்போ பி தான் வந்து தவறானது. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்னது? அறிவுடைய மக்கள். ஸோ தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையவர்கள் என்றால் அதுதான் வந்து பெற்றவர்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருவருக்கு சிறந்த அணி என்னது? இன்சொல் பேசுதல். ஓகேங்களா? அடுத்து வந்து உடலுக்கு நோய் டேஸ் தேவை. உடல் நோய்க்கு என்ன தேவை? ஔடதம்னா மருந்து தேவை. அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் வந்து நெல்லை முத்து. ஸோ பாரதியார் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய ஆத்திச்சூடி அப்படின்றதுக்கு ஔவையார் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஆசிரியராக இருந்திருப்பாங்க. நெல்லை முத்து எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர்? 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. நெல்லை முத்து பணியாற்றாத நிறுவனம் எது? ஓகேங்களா? விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையத்தில் பணியாற்றிருப்பார். இந்திய விண்வெளி நிலையத்தில் பணியாற்றிருப்பார். சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்தில் பணியாற்றிருப்பார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மையத்தில் பணியாற்றிருக்க மாட்டார். இவர் வந்து ஒத்த சிந்தனையில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு அப்படின்னா என்னது? விலகு. ஏவுக்கு வந்து 2, ஏ வந்து 2 எங்கே இருக்குது? 2 இருக்குது. பிலையும் டியில் 2 இருக்குது. ஐயம் அப்படின்னா என்னது? ஐயம் அப்படின்னா தெளிவு. அதுக்கான எதிர்சொல் தெளிவு தானே. பி வந்து 1, 2, 1. ஸோ அப்போ இதான் ஆன்சர், பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஊக்கம் அப்படின்னா என்னது? ஊக்கம் அப்படின்னா சோர்வு. உண்மை அப்படின்னா பொய்மை. ஓகேங்களா? அடுத்து வந்து வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? நம்ம பாரதியார் தான். ஓகேங்களா? ஆழ்கடல் எனும் சொல்லை பிரித்து எழுதுவது ஆழ்கடல் எனும் சொல்லை பிரித்து எழுதுவது ஆழம் ப்ளஸ் கடல்.
ஸோ டி தான் வந்து ஆன்சர். சரியானதை கண்டறிக. காரல் கபேக் என்பவர் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்தவர் இல்லை, செக் குடியரசு நாட்டைச் சேர்ந்தவர். ரோபோ என்ற சொல்லுக்கு எந்திரம் என்று பொருள், அடிமை என்று பொருள். ஓகேங்களா? ஸோ சரியானதை கண்டறிங்கன்னு சொல்கிறாங்க. ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் கேரிஸ் கேப்ரோ இல்லை. கேரிஸ் கேப்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1978 டீப் ப்ளூ அப்படின்ற கணினியோட சதுரங்க விளையாட்டை விளையாடி இருந்திருப்பார். 1997 மே மாதம். ஓகேங்களா? அதில் கேரிஸ் கேப்ரோ வந்து தோல்வி அடைந்திருப்பார். ஐபிஎம் என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் கேரிஸ் கேப்ரோ இல்லை. ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப்ளூ என்பதும் மீத்திறன் கணினி. அப்போ வந்து சி மட்டும் தான் சரியானது, மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தப்பு. அடுத்து சாரி இ மட்டும் தான் ரைட்டு. உலகிலே எந்த நாடு முதன்முறையாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது அப்படின்னு பார்த்தா சவுதி அரேபியா. சோஃபியா அப்படின்ற ரோபோவுக்கு வந்து சவுதி அரேபியா வந்து குடியுரிமை வழங்கும். புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐநா வந்து உயிரற்ற ஒரு பொருளுக்கு முதல்ல வந்து பட்டத்தை வழங்கியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சோஃபியா எனும் ரோபோவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டத்தை வழங்கியது ஐக்கிய ஐநா சபை. நீக்குதல் எனும் சொல்லின் எதிர் சொல் நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் தமிழில் தமக்கு மிகவும் பிடித்த நூல் என்று குறிப்பிடுவது இது திருக்குறள். அப்துல் கலாம் எந்நூலை படித்து அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி, இதனால் அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்ற என்று குறிப்பிடுகிறார். அப்படின்னா வில்லியனேட்ஸ் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஆஃப் மெனி லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பு கருவிகள் பயன்படுத்தும் கார்பன் நிலையை கொண்டு எந்த அளவுடைய இடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டது? 300 கிராம். அதாவது முன்னாடி போலியோவில் அட்டாக் ஆனவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கிலோ எடை உள்ள ஒரு பொருளை கால் மாதிரி அந்த பிளாஸ்டிக்கில் செஞ்சு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்க பயன்படுத்துகிற அந்த இது வந்து 3 கிலோ. அந்த 3 கிலோ வெயிட் அவங்க தூக்கிட்டு தான் நடக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை பார்த்துட்டு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா பாதுகாப்பு கருவிகளில் கார்பன் இலைகளை கொண்டு 300 கிராம் இடையில் வந்து அந்த கால்களை வந்து உருவாக்கி இருந்திருப்பார். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் உருவாக்குறாங்க. ஓகேங்களா? அப்துல் கலாம் இவ்வுலகில் முதல் விஞ்ஞானி என்று யாரை குறிப்பிடுகிறார்? முதல் விஞ்ஞானிகள் என்று குழந்தைகளை தான் குறிப்பிட்றாங்க. ஏன்னா குழந்தைகள் தான் நிறையா கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பார். ஏன்னா கேள்விகள் அதிகமாக ஏன், எதற்கு, எப்படி அப்படின்ற கேள்வி கேட்குறவங்க தான் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா வந்து குறிப்பிட்டிருந்திருப்பார். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை? மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னா எத்தனை எழுத்துக்கள்? மொழி முதல் எழுத்துக்கள் வந்து 22 எழுத்துக்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மொழி முதல் எழுத்துக்கள் எண்ணிக்கை, அதாவது ஞாவில் வந்து பார்த்தீங்க, ஞாவே வரல பார்த்தீங்களா? ஓகே, இதுதான் வந்து நான் தான் வந்து நியூ மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஞா வந்து பார்த்தீங்கன்னா 1, ஞா வந்து 4, யா வந்து 6, வா வந்து 8. ஓகேங்களா? அப்போ 1A வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி 2, 3 4 இருக்குது. அடுத்து ஞா வந்து 4, பி வந்து 2, பி வந்து 1 2 1 இருக்குது. ஓகே, யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, யா வந்து எல்லாமே 2, வா வந்து 3, வா வந்து 3. ஸோ இதில் கொஷின் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இதுவும் ஆன்சர் ரைட்டு, இதுவும் ஆன்சர் ரைட்டு. ஸோ ஏதாவது ஒன்று போடுங்க. ஓகேங்களா? அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை? மொழியோடைய இறுதி எழுத்துக்கள். மொழி இறுதி எழுத்துக்கள்னால் மொழிக்கு இறுதியில் எந்தெந்த எழுத்துக்கள், எத்தனை எழுத்துக்கள் வரும் அப்படின்றதான். ஸோ 24 எழுத்துக்கள் வந்து மொழி இறுதி எழுத்துக்கள். ஸோ தவறானதை கண்டறிக. உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். உயிரெழுத்துக்கள் ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வராது. ஆமாம். ஓகேங்களா? டா, நா, ரா, லா, லா ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ஆமாம். ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வரும். முன்னாடியே பார்த்தோம், ஆயுத எழுத்து எங்கே வரும்? சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அப்போ டி தான் வந்து தவறான கூற்று. அடுத்து சரியானதை கண்டறிய. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வரும். ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளப்படை எழுத்துக்களில் இடம்பெறும் போது மெய்யெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அதாவது அளப்படை எழுத்துக்கள் சொல்லில் இடம்பெறும் போது மெய்யெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். சரி, ஓகே. சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் தான் வரும். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. ஏன் வரும்? அளப்படை எழுத்துக்களில் வந்து சொல்லின் இடையிலும் வரும், இறுதியிலும் வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அளப்படையில் மட்டும் சொல்லின் இடையில் வரும்.
அலப்படையில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் உயிரெழுத்துக்கள். அடுத்து தேசிய அறிவியல் நாள் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 28 1928 பிப்ரவரி 28 வந்து பார்த்திங்க அப்படின்னா சர் சி வி ராமன் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய ராமன் விளைவு அப்படின்ற கண்டுபிடிப்பு வந்து வெளியிட்டிருப்பார். ஸோ அது வந்து 1928 பிப்ரவரி 28 அதுதான் வந்து இயற்பியலுக்கு நமக்கு கிடைத்த முதல் நோபல் பரிசு இந்தியாவுக்கு. அதன் அடிப்படையில் அவர் வெளியிட்ட அந்த பிப்ரவரி 28 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அதுதான் தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எது? கடல் நீர் ஏன் நீளமாக காட்சியளிக்கிறது? ஐரோப்பியா நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருந்தது பாரு, அப்போ வந்து கடல் நீர் கப்பலோட மேல் தளத்தில் வந்து பார்க்கும்போது கடல் நீர் ஏன் நீளமாக காட்சியளிக்கிறது அப்படின்ற கேள்வி அவரோட மனதில் தோன்றிருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி அதுலேருந்து ஆராய்ச்சி செஞ்சு ஸோ கடல் நீர் வந்து எதிரொலிப்பு திறன் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமன் விளைவு அப்படின்ற விளைவை வந்து கண்டுபிடிச்சி கூறியிருந்திருப்பார். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீக்கிரன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் செயற்கைக்கோள் சேட்டலைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா, ஸோ இது ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏ வந்து 2, பி வந்து பார்த்திங்கன்னா 3, சி வந்து 4, டி வந்து 1, டி வந்து 1, 2 3 4 1. ஸோ பி த ஆன்சர். ஓகேங்களா, அடுத்தது உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல். உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நற்றிணை அப்படின்ற நூலில் வந்து உழவர் அப்படின்ற வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்து வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும் என்று பாடியவர் யார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும் என்று பாடியவர் நம்ம பாரதியார் தான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கூற்றுகளை ஆராய்க. இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும். இலக்கண விதிகள் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கியம் தோன்றியிருக்கும். ஓகேங்களா, இது கண்டிப்பாக வந்து மாற்றி மாற்றி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் இடஞ்சொலி எழுத்துக்களாகவே உள்ளது. தவறு. இப்போ தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே உள்ளது. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். ரைட்டு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூற்றுகளை ஆராய்க. இதில் வந்து 1 ஃபஸ்ட்டு வந்து ரைட்டு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 வந்து ரைட்டு. 1 4 தான் ரைட்டு. இது தப்பு. ஏன்னா இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும். அதாவது சாலைகள் தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோன்றியிருக்கும் அப்படின்ற மாதிரி. அதுதான் சொல்கிறாங்க, இலக்கணம் தோன்றிய பிறகு தான் இலக்கண விதிகள் வந்து தோன்றியிருக்கும். அடுத்து வந்து சீர்மை அப்படின்றதுக்கான சொல் வந்து ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ 1 4 சரி, 2 3 தவறு. அடுத்து வந்து தமிழன் கண்டாய் என்ற மேற்கோள் யாருடையது? தமிழன் கண்டாய். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்துருப்போம் தமிழன் என்னும் வார்த்தை எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தமிழன் கண்டாய் அப்படின்னு கேட்டவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். அந்த அவருடைய நூலில் தேவாரத்தில் வந்து தமிழன் அப்படின்ற வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகற்காய் பிரித்துறதுக்கு பாகு அல்லாத காய். ஸோ இது வந்து நம்ம தமிழில் வந்து ஒரு வார்த்தைகளை எந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லிருந்துருப்பாங்க. உயர்திணை அக்ரிணையில் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. உயர்திணை அப்படின்னா அதோடைய எதிர்ச்சொல் என்னது? அக்ரிணைன்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் உயர்திணை அப்படின்றதுக்கு உண்மையான எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாழ்திணை அப்படின்னா உயர் அல்லாத திணை தான் தாழ்திணைன்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க அக்ரிணை என்னன்னு சொல்லுவாங்க, அதாவது தாழ்திணை அப்படின்றது வந்து ஒரு எதிர்மறையான வார்த்தை அப்படின்றதுனால அக்ரிணை அப்படின்னா உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் பாகற்காய் அப்படின்றது கசப்பு சுவையுடையது. அப்போ இதை என்ன சொல்லணும்? கசப்பு காய் என்னன்னு சொல்லணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? பாகு அல்லாத காய். பாகுனா என்னது? இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து தமிழ் மொழியோட வளம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. மகிழ்ச்சி எனும் சொல் தொல்காப்பியத்தில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? மகிழ்ச்சி எனும் சொல் தொல்காப்பியத்தில் எந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கற்பியல் அப்படின்ற இடத்துல இடம்பெற்றிருக்கு. பாக்கு தாவர இலையின் பெயர், பாக்கோடைய தாவர இலையின் பெயர் கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. கபிலர் என்ற பெயரின் மாத்திரையின் அளவு. கபிலர் கான்றது ஒரு மாத்திரை, பீன்றது ஒரு மாத்திரை, லான்றது ஒரு மாத்திரை, இருன்றது அரை மாத்திரை. அப்போ 3 மாத்திரை அளவு. அடுத்து வந்து நன்மடங்கள் எனும் சொல்லை பிரித்தெழுது கிடப்பது. நன்மடங்கள் அப்படின்ற சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது என்னது? நன்மை ப்ளஸ் மடங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் என்ன துன்புறுத்தும்? பசி வந்து துன்புறுத்தும்.
ஔடதமாம், ஔடதம் ப்ளஸ் ஆம் என்பதை சேர்த்துள்ளது கிடைப்பது ஔடதமாம் என்பதை சேர்த்துள்ளது கிடைப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஔடதம் அப்படின்னா என்னது? மருந்து. அடுத்தது வந்து அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசை அவங்க ஆல்ரெடி நான் வந்து அகரவரிசை ரிலேட்டடாக வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகரவரிசை அப்படின்னா கா ஃபஸ்ட்டு வந்து கடல், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல், கா காக்கை, கா கா கி கி கூ கூல கே கே. ஸோ இந்த வரிசையில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அகர வரிசையில் அமையும் இலக்கியம். அகர வரிசையில் அமையும் இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆத்திச்சூடி. அகர வரிசையில் நாங்கள் அ ஆ இ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஆ உ அந்த வரிசையில் வந்து அமையும் இலக்கியம் எது? ஆத்திச்சூடி தான். முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை, முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முன்னாடி தான் சொல்லியிருந்தேன். முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 30. சார்பு அதாவது உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 சேர்ந்தது மொத்தம் சேர்ந்தது 30 எழுத்துக்கள். இதுதான் முதல் எழுத்து. இந்த 30 எழுத்தை சார்ந்து தான் மற்ற இருக்கிற எல்லா எழுத்துமே தமிழ் எழுத்தில் இயங்கும். ஓகேங்களா? திணையளவு போதா சிறு புல்நீர் பனையளவு காட்டும் என்று யாருடைய கருத்து? யாருடைய? திருவள்ளுவ மாலையில் கபிலர் வந்து எழுதியிருப்பார். காலிலியோ அதை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டுப்பார், அந்த இதை லென்ஸாக கண்டுபிடிச்சிட்டு அவர் பேர் வாங்கிட்டு போயிருந்திருப்பார். உலகில் தேசத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உலகில் இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 3500க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டு இப்போ வந்து அடுத்து L4, 5, 6 டெஸ்ட் வந்து அடுத்த இதில் கான்டாக்ட் பண்ண போகிறோம். தேவைப்படுறவங்க வந்து டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் போடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ நண்பர்களே, பாய்.